Hello students, welcome to English Maths Academy. This is 10th Mathematics, Chapter 3 Algebra, Exercise 3.1, Question number 2. Discuss the nature of solutions of the following system of equations. பார்க்கலாமா? அதற்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இந்த கொஸ்டினை பார்க்குறதுக்கு முன்னாடி வாட் இஸ் நேச்சர் ஆஃப் சொல்யூஷன்ஸ். இப்போ நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் அப்படிங்கிறது தீர்வுகளின் தன்மை காட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை 3 வகையாக பார்ப்பாங்க. அதாவது ஒரே ஒரு தீர்வு, அதாவது யூனிக் சொல்யூஷன். ஒன்றுக்கு மேற்பட்ட தீர்வுகள், இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன். தீர்வுகள் இல்லை, நோ சொல்யூஷன். இது மாதிரி 3 வகையாக பார்ப்பாங்க. இப்போ இந்த கொஸ்டினுக்கு நம்ம நேச்சர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா ஈக்குவேஷன் எப்படி இருக்கணும்? இது போல் லீனியர் பேட்டர்னில் இருக்கணும். ஓகேயா? பட் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ என்ன செய்யணும்? இந்த ஃபர்ஸ்ட் 2ஐயும் எடுத்துக்குவோம், அதை ஈக்குவேட் பண்ணுவோம். ஈக்குவல் பண்ணால் இது போல் ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அதே போல் செகண்ட் அண்ட் தேர்ட் எடுத்து ஈக்குவல் பண்ணிங்கன்னா மற்றொரு ஈக்குவேஷன் கிடைக்கும். தென் 3ஐயும் எடுத்து சால்வ் பண்ணி நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ணலாம். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு y plus z divided by 4 equal to z plus x divided by 3. Now by using cross multiplication we get 3 into y 3y plus 3 into z 3z equal to 4 into z 4z plus 4 into x 4x. ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க? எக்ஸை பாசிட்டிவாக பார்ப்பாங்க. அதில் என்ன பண்ணுங்க? இந்த டேர்ம் இந்த பக்கம் கொண்டாந்துருங்க. ஸோ 4x minus 3y, 3z அங்கே போகிறப்ப என்னவாகும்? 4z minus 3z equal to plus z equal to 0. அடுத்து இது எடுத்துக்கலாமா? z plus x divided by 3 equal to x plus y divided by 2. Now by using cross multiplication we get 2 into z 2z plus 2x equal to 3x plus 3y. இதுலையும் ரைட் சைடில் தான் டேர்ம் வந்து பெரிய நம்பராக இருக்குது. ஸோ இந்த டேர்ம் அப்படி கொண்டு வந்துடுங்க. 3x minus 2x equal to x plus 3y minus 2z equal to 0. Now we have 3 linear equations. Equation 1, equation 2 and it is equation 3. Okay, first என்ன செய்யணும்? 1 and 2 ஓடு சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணுறப்ப இங்கே minus 3y இருக்குது, இங்கே plus 3y இருக்குது. ஸோ ஒய்யை கேன்சல் பண்ணிடலாம். ஓகேயா? ஸோ சால்வ் 1 and 2. We get 4x minus 3y plus z equal to 0, x plus 3y minus 2z equal to 0. இதில் y cancel ஆகிடும். 4x plus x equal to 5x, 1z minus 2z equal to minus z equal to 0. இதை 4th equation எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் என்ன எலிமினேட் பண்ணியிருக்கோம்? y எலிமினேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதே போல் 1 and 3 எடுத்து y எலிமினேட் பண்ணலாம், அல்லது 2 and 3 எடுத்தும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? 1 and 3 எடுத்துக்கலாமா? இப்போ 1ல் 4x minus 3y plus z equal to 0 இருக்குது. 3ல் x plus y plus z equal to 27 இருக்குது. அங்கே plus y இருக்குது, இங்கே minus 3y இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? ஈக்குவேஷன் 3ஐ சால்வ் 1 and 3. We get first third equation 3 ஆல் இன்ட்டு பண்ணுங்க. என்ன கிடைக்கும்? 3x plus 3y plus 3z equal to 3 into 27 equal to 81. அடுத்து first equation into 1, அதை அப்படியே எழுதிருங்க. 4x minus 3y plus z equal to 0. இப்போ இதுலையும் y cancel ஆகிடும். 4 plus 3 7, 7x 3 plus 1
plus 4z equal to 81. இது fifth equation. இது போல எலிமினேஷன் மெத்தடில் இப்போ ரெண்டு ஈக்குவேஷனில் பாருங்கள் ஒய் எலிமினேட் பண்ணிட்டோம். அடுத்ததா இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு இசட் எலிமினேட் பண்ணலாமா? இப்போ இதில் மைனஸ் இசட் இருக்குது, இதில் ப்ளஸ் 4z இருக்குது. அப்போ இங்கே 4z வந்துச்சுன்னா இதை ஆட் பண்ணுறப்ப கேன்சல் ஆகிடும் இல்லையா? அப்போ என்ன செய்யணும்? ஈக்குவேஷன் 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். பண்ணிக்கலாமா? ஃபோர்த் ஈக்குவேஷனை 4ஆல் இன்ட்டு பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 4 5s are 20x minus 4z equal to 0. அதே போல் ஃபிஃப்த் ஈக்குவேஷனை 1ஆல் இன்ட்டு பண்ணிங்கன்னா 7x plus 4z equal to 81. இப்போ ஆட் பண்ணுங்க. 27x இது கேன்சல் ஆயிரும், equal to 81. therefore x equal to 81 divided by 27 equal to 3. இப்போ நம்ம எக்ஸுக்கு வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ என்ன செய்யலாம்? எக்ஸோட வேல்யூவை ஈக்குவேஷன் 4ல் போட்டிங்கன்னா இசட்டுக்கு வேல்யூ கிடைக்கும். அது ஈக்குவேஷன் 5லையும் போடலாம். இப்போ நாம் புட் எக்ஸ் ஈக்குவல் டு 3 in equation 4. We get 5x 5 into 3 minus z equal to 0. 5 into 3 equal to 15. இது ரைட் சைடில் போனால் மைனஸ் ஆயிரும். ஸோ மைனஸ் z equal to minus 15. therefore z equal to 15. ஓகே, now put x equal to 3 and z equal to 15 in equation 3. we get equation 3 என்னது? x plus y plus z equal 27. so x equal to 3 plus y plus 15 equal to 27. therefore y equal to 3 plus 15 18. ரைட் சைடில் போனால் மைனஸ் ஆயிரும். 27 minus 18 equal to 9. now we have x equal to 3, y equal to 9 and z equal to 15. What's the nature of solutions? Thus the system has unique solution. That's all.